திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பிரணவஸ்வரூபியான விநாயகர் பூஜித்த, சிவபெருமான பூஜித்த தலத்தை பற்றின விசேஷம். தே தன்யாஸ்ச கிருதார்தாஸ்ச சபலம் தேகதாரணம் உத்ருதம் ச குலம் தேஷாம் ஏ சிவம் சமுபாசதே. ஏ சிவம் சமுபாசதே. ஏ சிவம் சமுபாசதே. இந்த பழமையான ஸ்லோகத்தில் இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, பெரும் பாக்கியம் பெற்றவர்கள், தன்யர்கள், அவர்கள் எல்லோரும் பிறந்த பிறவியின் பயனை பெறுகிறார்கள். எதனால அப்படின்னா, சிவபெருமான பூஜித்ததுனால். சிவ பூஜை செய்யும் பக்தர்கள் பிறவி பயனை அடைகிறார்கள். பிறவி பயன் என்ன அப்படின்னா, இறைவனை அடையிறது. கைவல்ய மோட்சம் அப்படிங்கிறத, முக்தியை அனுகிரகம் பண்ற சிவபெருமான் தன் பக்தர்களுக்கு இந்த மோட்சத்தை அனுகிரகம் பண்றார். அப்படி சிவபக்தி பண்ண அடியார்கள் தன்யர்கள். சிவபக்தி பண்றதுக்கு மனிதனாக பிறந்தவர்கள் மட்டுமில்ல, தேவதைகளாக புராணத்தில் சொல்லப்பட்டவாளும் சிவபெருமான பூஜித்து அவளுடைய அந்த ஸ்திதியில இருக்கிறது. அவளுக்கு அதை நியமிச்சிருக்கார். எல்லா தேவதைகளையும் நியந்தாவா இருக்கிறவர் சிவபெருமான். அப்படி சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று சிவபக்தி பண்ணி எப்பொழுதுமே சிவ சிந்தனையில இருக்கிறவர்களாக தேவர்கள் எல்லாம் கருதப்படுகிறார்கள். அப்படி விநாயகப் பெருமான், ஓங்கார பொருளான விநாயகப் பெருமான், அவருக்கு சிவசுதன்னே பேர். சக்தி புத்திரன் சிவசுதன்னு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சமத்து குழந்தையா. அவ 2 பேரு காலையும் பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப சாதுரியமாக அந்த மாம்பழத்தை பெற்றவர். அந்த கைத்தல நிறைகனி பாடலே வரும். அப்படியாப்பட்ட விநாயக பெருமான் சாமியை பூஜித்த ஸ்தலங்களுடைய விசேஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. எந்தெந்த ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்குற போது, இவர் பேரிலே ஒரு சிவஸ்தலம் இருக்கு, கணபதீச்சரம் அப்படிங்கிற ஸ்தலம். எங்க இருக்குடா அப்படின்னு பார்த்தா, காவிரிக்கு தென்கரையில் இருக்கிற திருச்செங்காட்டங்குடி. சிறுத்துண்ட நாயனாரானவர் அவதாரம் பண்ண இந்த ஸ்தலமானது கணபதீச்சரம் அப்படிங்கிற பேர்ல சுவாமியே கணபதீஸ்வரருங்கிற பேர்ல இருக்கார். கணபதியால பூஜை பண்ணப்பட்ட பெருமான். எப்போ கணபதி பூஜை பண்ணார் அப்படின்னா, கணேச பகவான் அவதாரத்துக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லப்படுறது. என்ன அப்படின்னா, கயமுகாசுரன் அப்படிங்கிற யானை உருவம் இருக்கிற ஒரு அசுரனானவன் பெரிய வெல்ல முடியாத வரங்களை எல்லாம் பிரம்மாட்ட பெற்று, அவன் தனக்கு எங்க அழிவு ஏற்படணும்னு சொல்றான் அப்படின்னா, ஆயுதங்களால் அழிவு ஏற்படப்படாது, அதனால அழிவு ஏற்படப்படாது. சிவனுக்கும் பார்வதிக்கும் எனக்கு நான் சிவபக்தி பண்றவன்னு சொல்லிக்கிறான். அவளுக்கு பிறகுற குழந்தையால எனக்கு அழிவு ஏற்படணும். ஆனா ஆயுதத்தினால அழிவு ஏற்படப்படாதுன்னு வேற வேண்டிக்கிறான். இப்ப இவன் எப்படி பிறக்க, இவனை யாரு குழந்தையா பிறந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் குழந்தை பிறந்து இவனை சம்ஹாரம் பண்றது அப்படின்னா, கணபதி தான் சம்ஹாரம் பண்ணணும். எதனால அப்படின்னா, ஆயுதமாக அவருடைய கொம்பை ஒடிச்சு அதனால இவனை சம்ஹாரம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் இருக்கு, என்ன அப்படின்னா கோடு அப்படிங்கிற இந்த கொம்பு வச்சுட்டு இருக்கார். அந்த கொம்பை ஒடித்து ஒரு கயமுகாசுரன் அப்படிங்கிறவனை வதமும் பண்ணார். மகாபாரதம் அப்படிங்கிற நூலை அந்த மேரு அப்படிங்கிற இமாலயத்துல எழுதினார். அவர் இந்த மேருல, அந்த இமாச்சலத்துல, அந்த இமயமலை மேல இந்த மகாபாரதத்தை எழுதின இடம் இருக்கு. இன்னும் பத்ரிநாத்துக்கு மேல மானாங்கிற இடத்துல அங்கு வியாச பகவான் சொல்ல இவர் அந்த கொம்பை ஒடித்து எழுதினார். அப்படி கொம்பை ஒடித்து வதமும் பண்ணார். அந்த கொம்புனாலேயே ஒரு புராணத்தையும் எழுதினார்.
ஏன்னா சாதாரண ஏடு ஆணியால் எழுதினா அவர் வியாசர் எழுதுற அந்த சொல்ற அந்த வேகத்துக்கு எழுத முடியாது அப்படின்னு சொல்லி எதனாலையும் அழியாத கொம்பு, அந்த கொம்புனால அவர் அந்த மலையிலேயே அதை எழுதினார் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட விநாயகரால் பூஜை பண்ணப்பட்ட கணபதீஸ்வரர் இருக்கிறதான அந்த திருச்செங்காட்டங்குடி. அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த கஜமுகாசுரனை இவர் வதம் பண்ண உடனே அந்த ஊர் முழுக்க அந்த அந்த அசுரனுடைய ரத்தம், அந்த குருதியானது அந்த ஊர் முழுக்க பரவி இருந்தான், செக்கச்செவேல இருந்துதான். அதனால அதுக்கு செங்காட்டங்குடிங்கிற பேர். அந்த ஊரில் தான் பரஞ்சோதி அப்படிங்கிற சிறுத்தொண்ட நாயனார் அவதாரம் பண்ணி பல்லவ ராஜாவுக்கு தளபதியாக இருந்து சாளுக்கிய மன்னன் ஆண்ட அந்த வாதாபி அப்படிங்கிற ராஜ்யத்து மேல படையெடுத்து போய் அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சு இந்த ஊருக்கு பிள்ளையார் வந்து சேரணும் இல்லையா, பிள்ளையார் சிவபெருமான பூஜித்த ஸ்தலத்துக்கு பிள்ளையார் வரணுங்கிறதுக்காக அந்த வாதாபி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல அங்கு பிரம்மாண்டமா அவர் கோவில் கட்டி வச்சிருக்கான். அவனும் ஒரு விநாயகர் பக்தர் தான். ஆனா பல்லவ ராஜாவுக்கு எதிரி. அவனை ஜெயிச்சு இந்த தளபதியானவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த வாதாபி கணபதியை அங்கிருந்து எடுத்துன்னு வந்து இந்த ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இன்னைக்கு நம்ம போனாலும் யார் ஒரு காலத்துல வாதாபியில இருந்தாரோ அந்த விநாயகர் இங்கு நமக்காக அனுகிரகம் பண்றத பார்க்கலாம். அந்த பிள்ளையார் பேர்ல தான் ஹம்சத்வரி ராகத்துல வாதாபி கணபதிம் பஜே அப்படிங்கிற கீர்த்தனையை முத்துசுவாமி தீட்சிதர் தன் வாக்கால பாடியிருக்காரு விநாயகர் பேர்ல. அப்பேற்பட்ட ஸ்தலமான கணபதீச்சரம் அப்படிங்கிற திருச்செங்காட்டங்குடி. இந்த ஸ்தலத்துக்கு வந்தவர் திருஞான சம்பந்தம் எல்லா அடியார்களோடையும் வர்ற போது இந்த ஸ்தலத்துல அந்த சிறுத்தொண்ட நாயனார் அவர் தான் பிள்ளைக்கறி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி சுவாமி அவருடைய பிள்ளையை மீண்டும் வரவழைச்சு கொடுத்தார். பைரவ கோலத்துல சுவாமி வந்து அனுகிரகம் பண்ண ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல இருக்கிற சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கே வந்து அடியார்களோட அவர் வந்து மகேஸ்வர பூஜை, அதாவது அமுது எடுத்துட்டதாக அவருடைய சரித்திரத்துல இருக்கு. அவள்லாம் ஒரே காலத்தை சேர்ந்தவா. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சிறுத்தொண்ட நாயனார் இவெல்லாம் ஒரு காலத்தை சேர்ந்தவா. அந்த ஊர்ல இருக்கிற சுவாமியை பத்தி பதியம் பாடியிருக்கார். அங்கமும் வேதமும் ஓதுனாவர் அந்தனர் நாளும் மடிபரவ மங்குள் மதிதவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் கங்குள் விளக்கெறியேந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. மருகல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற பரமேஸ்வரனையும் செங்காட்டங்குடிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற கணபதீச்சரம் அப்படிங்கிற கோவிலில் இருக்கிற சுவாமியும் சேர்த்து ஒரே பதிகத்தில் பாடிருக்கார். வைப்பு பதிகம்னு பேர். அதுக்கு பேர் ஒரே பதிகத்துல 2 ஸ்தலங்களை வைத்து பாடு. என்ன பாடுறாருன்னா, வேதம் ஓதும் மந்தனர்கள் தான் எல்லா க்ஷேத்திரங்களையும் இருந்ததாக சொல்றார். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ இந்த மருகல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற எம்பெருமானே நீ சொல்லு. என்ன சொல்ல? எங்களுக்கு எல்லாம் கணபதீச்சரம் அப்படிங்கிற கோவில்ல இருக்கிற எம்பெருமான் பேர்ல தீராத அன்பு ஏற்படணும்னு நீ எனக்கு சொல்லு. ஒரு கிளியை சொல்லுவோம், சுவாமியுடைய பேரை சொல்லுவோம், ஒரு குயிலை பாட சொல்லுவோம். இவர் என்ன பாடுறார் அப்படின்னா, பரமேஸ்வரனையே பாடுறார். பரமேஸ்வரன் சொல்றாரு, நீங்க எனக்கு சொல்லணும் எது அப்படின்னா, சின்ன குழந்தை தானே அவர். இந்த பதிகங்கள்லாம் பாடுற போது அவருக்கு 6 வயசு 7 வயசு. அவர் சொல்றாரு, அப்பா நீ சொல்லணும் என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல நீ இப்படி கோவில் கொண்டு இருக்க, வேத அந்தணர்கள் எல்லாம் போற்றும் மருகல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருந்து கோவில் கொண்டு இருக்க, நீ எனக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா, அந்த கணபதீச்சரம் அப்படிங்கிற கோவில்ல இருக்கிற கங்குள் விலங்கெறி ஏந்தி ஆடும் அப்படின்னா, எல்லா ஆலயங்கள்லையும் நீங்க நடராஜர் சன்னதியில போய் தரிசனம் பண்ணலாம். நடராஜருக்குன்னு தனியா ஒரு சபை உண்டு. ஏன் அப்படின்னா, எந்த ஆலயத்துக்கு போனாலும் நமக்கு சிதம்பரம் நடராஜருடைய ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்தலத்திலையும் நடராஜருக்கு சன்னதி இருக்கு. அப்படி நடராஜர் கையில என்னத்தை ஏந்தி ஆடுறார் அப்படின்னா, ஒரு கையில டமருகம், ஒரு கையில எரியகல். அந்த எரியகலை தாங்கி கையில வச்சுட்டு ஆடுற எம்பெருமான்
இந்த கணபதி சேத்திரத்திலையும் இருக்கார். அவர் பேரில் எனக்கு விருப்பம் ஏற்படணும். செங்கையலார் புனல் செல்வமல்கு சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குல் விளங்கெறி ஏந்தியார். அப்படி கணபதியால் பூஜை பண்ணப்பட்ட அந்த எம்பெருமான் பேரில், திருச்செங்காட்டங்குடி நாதர் பேரில் எனக்கு நிறையா பிரீதி ஏற்படணும், பிரேமை ஏற்படணும்னு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பாடுறது போல அமைப்பில் இருக்கிற இந்த சுவாமி பேரில் அவர் பாடின பாடல். அந்த மட்டும்தான் விநாயகர் பூஜை பண்ணுறாரா அப்படின்னா, ஒரு ஸ்தலத்தில் எப்போ பார்த்தாலும் சுவாமியை பூஜை பண்ணிகிட்டே இருக்காரா விநாயகர். அப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்தலம் எது தெரியுமா? திருவிடைமருதூர்ங்கிற க்ஷேத்திரம். காவிரிக்கு தென்கரையில் இருக்கிற மகாலிங்க க்ஷேத்திரமான திருவிடைமருதூர் மத்தியார்ஜுன க்ஷேத்திரமான இந்த ஸ்தலத்தில் ஆண்ட விநாயகராக கையில் தர்ப சிவபூஜை பண்ணுற போது கையில் தர்பையும் புஷ்பமும் ஏந்தின கோலத்தில் சிவபெருமான சன்னதிக்கு மிக அருகிலேயே வடக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு சிவபெருமான பூஜிக்கும் கோலத்திலேயே இந்த ஆண்ட விநாயகர் எப்போ பார்த்தாலும் சிவ பூஜை பண்ணிகிட்டே இருக்காராம். எதுக்காக அப்படின்னா, நம்மளாம் ரொம்ப க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக, உலகம் க்ஷேமமாக இருக்கணும், உயிர்கள் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நொடியும் விடாமல் பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். அப்படிங்கிற தத்துவத்தோடு அங்கே காட்சி கொடுக்குற ஆண்ட விநாயகர். அதனால நமக்காக அவர் எப்போ பார்த்தாலும் சிவ பூஜை பண்ணிகிட்டே இருக்காருங்கிறதுனால என்னென்னா, அந்த ஆலயத்தில் ஆகம விதிப்படி முதல் பூஜை அவருக்கு தான், முதல் நைவேத்தியம் அவருக்கு தான், முதல்ல எல்லாம் அவருக்கு தான். எங்கே பார்த்தாலும் முதல்ல அவருக்கு தானே. ஆனால் அந்த க்ஷேத்திரத்தில் என்ன அப்படின்னா அவருக்கு தான், அந்த ஆண்ட விநாயகருக்கு தான். எத்தனையோ விநாயகர் அந்த கோவிலில் இருந்தாலும் இந்த ஆண்ட விநாயகருக்கு தான். அப்படி அவருக்கு தான் எல்லா பூஜையும் நடக்குது. அப்படியாப்பட்ட க்ஷேத்திரத்தில் வேதியர்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் வேத மந்திரங்கள் ஓத இந்த பிள்ளையார் பூஜை பண்ணுறாங்க. பொங்கு நூல் மார்பினீர் பூதப்படையீர் பூங்கங்கை தங்கும் செஞ்சடையினீர் சாமவேதம் ஓதி நீர் எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மங்குல் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. சாமவேதம் ஓதும் அந்தணர்கள் எல்லாம் ஓத விக்னேஸ்வரர் உங்களை பூஜை பண்ண, மறையோர்கள் முறையால் ஏத்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி உங்களுக்கு பூஜையெல்லாம் நடக்கிற இடைமருதில் அப்படியாப்பட்ட கோவிலை கோவிலாக கொண்டீரேன் அப்படின்னு எத்தனையோ எண்ணற்ற க்ஷேத்திரங்கள். அதில் இந்த ரெண்டு முக்கியமான க்ஷேத்திரங்களும் விநாயகப் பெருமான் சிவபெருமானை பூஜை பண்ணுற கோலத்தில் ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணுறத அந்த கோவில் புராணத்திலையும் சான்று இருக்கு, இந்த தேவார பதிகத்திலையும் சான்று இருக்கிறது போல இருக்கிற ரெண்டு க்ஷேத்திரங்கள்லையும் விநாயகர் பூஜை பண்ண சிவபெருமானை பூஜை பண்ண விஷயத்தை கருத்தில் எடுத்துட்டோம். விநாயகர் ஒரு பிள்ளைனா அடுத்தது சுப்பிரமணியர் தானே, முருகப்பெருமான் தானே. அவர் இந்த க்ஷேத்திரத்துல எல்லாம் சிவபெருமானை பூஜை பண்றார் அப்படிங்கிறது அடுத்த எபிசோடு. திருச்சிட்டோம்.